இன்றைய மன்னா. விஞ்சுகிற ஜீவனில் எதிர்வினையாற்றுதல். வேத வசனங்கள். எபேசியர் 2:5. தவறுகளில் நாம் மரித்தவர்களாய் இருந்தபோதிலும் நம்மை ஒன்றாக கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்து கிருபையால் நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபேசியர் 2:6. நம்மை ஒன்றாக அவருடன் கூட எழுப்பி கிறிஸ்து இயேசுவில் நம்மை ஒன்றாக அவருடன் கூட பரமண்டலங்களில் உட்காரச் செய்தார். தயவு செய்து மத்தேயு 5:38 முதல் 48 வரை மேலும் படிக்கவும். ஊழியத்தின் வார்த்தைகள். பல சகோதர சகோதரிகள் கர்த்தரை அறியாததால் அவர்களின் எதிர்வினைகளில் சிக்கல்கள் உள்ளன. இடது கன்னத்தை திருப்புவதையோ மேலங்கியை கொடுப்பதையோ 2வது மைல் நடப்பதையோ அவர்களால் தாங்க முடியாது. இவர்கள் எவ்வளவு நியாயமற்றவர்கள் என்று அவர்கள் தொடர்ந்து கூறுவார்கள். இவர்களுக்கு என்னிடம் ஒரு வெளிப்படையான வார்த்தை உள்ளது. கர்த்தர் நம்மிடம் கேட்பது இதுதான். ஒரு நபர் உங்கள் வலது கன்னத்தில் அடித்து திருப்தி அடையலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் இடது கன்னத்தையும் அவருக்கு திருப்பச் சொல்கிறார். 2வது கன்னம், 2வது ஆடை, 2வது மைல் ஆகியவற்றில் பிரச்சனை உள்ளவர்கள் அனைவருக்கும் மனிதர்களிடம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தருடன் பிரச்சனை உள்ளது. ஏனென்றால் அவர்தான் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறார். கர்த்தர் ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கிறார்? ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்த ஜீவன் ஒரு விஞ்சுகின்ற ஜீவன் என்பதை அவர் அறிவார். இந்த ஜீவன் மேற்கொள்ளாதவரை சமாதானம் இல்லை. அது விஞ்சிச் செல்லும் போது மட்டுமே இந்த ஜீவன் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஜீவனை நீங்கள் எவ்வளவு அதிகமாக சங்கடப்படுத்த, அவமானப்படுத்த அல்லது காயப்படுத்த முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதன் வல்லமை வெளிப்படும். ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதன் அர்த்தம் இதுதான். இது வெறுமனே கோபப்படாமல் இருப்பதோ பொறுத்து கொள்ளுதலோ மற்றும் சகிப்புத்தன்மையோ அல்ல, ஆனால் எல்லாவற்றையும் விஞ்சுவதாகும். மற்றவர்கள் நம்மை ஒரு மைல் நடக்க வற்புறுத்தலாம், ஆனால் நாம் 2 மைல் நடப்போம். மற்றவர்கள் நம் ஆடைகளில் ஒன்றை எடுக்க விரும்பலாம், ஆனால் நாம் அவர்களுக்கு 2ஐ கொடுப்போம். மற்றவர்கள் நம் வலது கன்னத்தில் அடிக்க விரும்பலாம், ஆனால் நாம் அவர்களுக்கு இடது கன்னத்தையும் கூட கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவன் விஞ்சுகின்றது, அது எழும்புகின்றது. விசுவாசிகள் இப்படித்தான் எதிர்வினையாற்றுகிறார்கள். ஆமென். நாளை தொடரும்.